இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனும் உளுந்தப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனும் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை வறுத்தது தோலோடு அப்படியே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் வந்து தேங்காய் சாதத்தில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அது. இப்போ அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உதிராக வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொரிச்சு வச்ச அப்பளத்தை வந்து நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நெய் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால உறைஞ்சிருக்கு, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சாதம் ஓரளவுக்கு இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து ஓரளவுக்கு அது வந்து மெல்ட் ஆயிரும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புளி சாதம் செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் கூட பெட்டர். கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்க்குறேன், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியுது. இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 கை அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க, நிலக்கடலை. தோலோடு சேர்க்குறது ஒரு தனி டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட அளவு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா டேஸ்ட் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியோதரைக்கு போடுற பொடி வந்து அரைப்போம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. புளி வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்து இது கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த பொடிக்கு 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புளி ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த பொடி சேர்த்ததுமே நல்ல ஒரு மணம் வரும். அப்போது என்ன பண்ணுங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில்
நல்லா கொதிக்கட்டும். இது எவ்வளோ தூரம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிலும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் அந்த அளவும் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போது நம்ம நல்லா உதிராக வடித்து வச்ச சாதத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவசரத்துக்கு வந்து டக்குன்னு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். எப்போயுமே புளி சாதத்தை நல்லா கிளறிட்டு நல்லா இப்படி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா உதிராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போது நம்மளோட சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோழி அவரைக்காய் அது சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து விட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கொஞ்சம் காய் எப்பயுமே பார்த்திங்கன்னா அரியும் போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செஞ்சோன்னா வெந்ததும் அதோட அளவு வந்து கம்மியாகும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதிலையே வந்து சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததும் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதை வந்து அப்படியே ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம வந்து மூடி வைப்போம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி துவையல் பார்த்துடலாம். நான் பாருங்கள், கொஞ்சம் வந்து ட்ரையாக கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 4 வரமிளகாய் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் வந்து இதில் போட்டுக்கலாம். அது கூடவே இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்துச்சுன்னா, கொத்தமல்லி ரொம்ப வதங்க தேவையில்ல, இந்த அளவுக்கு சுருண்டு வந்துச்சுன்னா அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச மிளகாயும் சேர்த்து இதை ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் கொத்தமல்லி சட்னி, ஒரே நிமிஷத்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செய்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். ஃப்ரை அது பாருங்கள், ஆஃப் பாயிலாக கிழங்க வேக வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் தடிமனான துண்டுகளாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு டு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நீங்கள்
எண்ணெய் விட்டுட்டு டைரெக்டாக வந்து அந்த உருளைக்கிழங்கை வந்து அதில் வச்சு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் 2 பக்கமும். மூடி போட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து பாதி வெந்திருக்கு. தோலோடையே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 பேட்சாக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது மீதி இருக்கிற எண்ணெயில் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், தட்டி வச்ச பூண்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் 1-2 தட்டி போடுங்க. அதுதான் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அதை வந்து ஃப்ரை பண்ண விடுங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்துச்சுனாலே நல்லா இறங்கிரும். லாஸ்ட்டாக சேர்த்துருக்கமே இறங்காமல் இருக்குமோ அப்படின்ற பயம் வேண்டாம், நல்லாவே இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி இறக்கிற வேண்டியதான். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.